என்றும் சத்தியமான தேவி துர்க்கையை வணங்குவோம். சோற்றானிக்கரையில் வாழும் அம்பிகையை வணங்குவோம். விண்ணிலிருந்து மண்ணிதில் பிறந்த புண்ணிய ஜோதினி சோற்றானிக்கரையில் வாழும் அம்பிகையை வணங்குவோம். மண்ணிலின்று சிறந்ததோர் பெரும் புகழ் கோவிலாம் சோற்றானிக்கரையில் வாழும் அம்பிகையை வணங்குவோம். பக்தி சாந்தி மேன்மை கீர்த்தி தேவி சக்தி நீயம்மா சோற்றானிக்கரையில் வாழும் அம்பிகையை வணங்குவோம். சர்வமுக்தி தாயுமாகி சுகம் கொடுக்கும் தேவினி சோற்றானிக்கரையில் வாழும் அம்பிகையை வணங்குவோம். அழகு சிகப்பு பட்டுடுத்தி அதிகாலை வேளையில் சோற்றானிக்கரையில் வாழும் அம்பிகையை வணங்குவோம். ரத்தம் சிவந்த காளியாக மத்தியானம் காட்சி தரும் சோற்றானிக்கரையில் வாழும் அம்பிகையை வணங்குவோம். நீல ஆடை அணிந்து தேவி அந்திவான அழகு போல் சோற்றானிக்கரையில் வாழும் அம்பிகையை வணங்குவோம். வாணியாக காளியாக துர்க்கையாக தினமுமே சோற்றானிக்கரையில் வாழும் அம்பிகையை வணங்குவோம். பேய்கள் பூதம் யாவும் விரட்டும் கீழ்காவில் அம்மையாம் சோற்றானிக்கரையில் வாழும் அம்பிகையை வணங்குவோம். அகில உலகை காத்திடும் நீ நோய்களுக்கு மருந்து நீ சோற்றானிக்கரையில் வாழும் அம்பிகையை வணங்குவோம். பிரம்மதேவன் மனமதிலே முழுதும் நிறைந்த தேவினி சோற்றானிக்கரையில் வாழும் அம்பிகையை வணங்குவோம். சங்கரனின் பாதிமேனியான தேவி பார்வதி சோற்றானிக்கரையில் வாழும் அம்பிகையை வணங்குவோம். நாக சர்ப்பமாகி வீதியாடி வரும் தேவியாய் சோற்றானிக்கரையில் வாழும் அம்பிகையை வணங்குவோம்.
சகல லோக ஜீவன் யாவும் அன்னை உன்னை போற்றியே சோற்றானிக்கரையில் வாழும் அம்பிகையை வணங்குவோம். அம்மே நாராயணா தேவி நாராயணா லட்சுமி நாராயணா பத்ரே நாராயணா. ஆதிமூல பகவதியாம் ஆதி பராசக்தியாம் சோற்றானிக்கரையில் வாழும் அன்னையை வணங்குவோம். அம்மே நாராயணா தேவி நாராயணா லட்சுமி நாராயணா பத்ரே நாராயணா. மங்கை சூடும் மாலை அணிந்து மனதில் பாரம் குறைப்பவள் சோற்றானிக்கரையில் வாழும் அன்னையை வணங்குவோம். அம்மே நாராயணா தேவி நாராயணா லட்சுமி நாராயணா பத்ரே நாராயணா. துன்பம் நெஞ்சை தொட்ட போது அன்னை தானே ஆறுதல் சோற்றானிக்கரையில் வாழும் அன்னையை வணங்குவோம். அம்மே நாராயணா தேவி நாராயணா லட்சுமி நாராயணா பத்ரே நாராயணா. இல்லம் எங்கும் இன்பம் பொங்க என்றும் அருளை தருபவள் சோற்றானிக்கரையில் வாழும் அன்னையை வணங்குவோம். அம்மே நாராயணா தேவி நாராயணா லட்சுமி நாராயணா பத்ரே நாராயணா. மாலை சூடினாளும் பணிய மனதில் ஊஞ்சலாடுவாள் சோற்றானிக்கரையில் வாழும் அன்னையை வணங்குவோம். அம்மே நாராயணா தேவி நாராயணா லட்சுமி நாராயணா பத்ரே நாராயணா. அகிலமெங்கும் அமுதளித்து அன்பு காட்டும் தாயவள் சோற்றானிக்கரையில் வாழும் அன்னையை வணங்குவோம். அம்மே நாராயணா தேவி நாராயணா லட்சுமி நாராயணா பத்ரே நாராயணா. கவலை வந்த வேளை அந்த கமல நங்கை நாதியாம் சோற்றானிக்கரையில் வாழும் அன்னையை வணங்குவோம். அம்மே நாராயணா தேவி நாராயணா லட்சுமி நாராயணா பத்ரே நாராயணா. பவளம் போல ஜொலி ஜொலித்து பாதை எங்கும் வருபவள் சோற்றானிக்கரையில் வாழும் அன்னையை வணங்குவோம். அம்மே நாராயணா தேவி நாராயணா லட்சுமி நாராயணா பத்ரே நாராயணா. அபயம் என்று வந்த போதபாயம் போக்கி மகிழ்பவள் சோற்றானிக்கரையில் வாழும் அன்னையை வணங்குவோம். அம்மே நாராயணா தேவி நாராயணா லட்சுமி நாராயணா பத்ரே நாராயணா. அபயம் என்று வந்த போதபாயம் போக்கி மகிழ்பவள் சோற்றானிக்கரையில் வாழும் அன்னையை வணங்குவோம். அம்மே நாராயணா தேவி நாராயணா லட்சுமி நாராயணா பத்ரே நாராயணா. வர்ண புஷ்ப பூஜை கண்டு வாழ வைக்கும் குலமகள் சோற்றானிக்கரையில் வாழும் அன்னையை வணங்குவோம். அம்மே நாராயணா தேவி நாராயணா லட்சுமி நாராயணா பத்ரே நாராயணா. ஸ்வர்ணமாக ஜோதியாக நெய் விளக்கில் தெரிபவள் சோற்றானிக்கரையில் வாழும் அன்னையை வணங்குவோம். அம்மே நாராயணா தேவி நாராயணா லட்சுமி நாராயணா பத்ரே நாராயணா. நித்தம் நித்தம் கீழ்காவில் அன்னை காட்டும் அதிசயம் சோற்றானிக்கரையில் வாழும் அன்னையை வணங்குவோம். அம்மே நாராயணா தேவி நாராயணா லட்சுமி நாராயணா பத்ரே நாராயணா.
வாசல் வந்து கண்டு கொண்டேன் அற்புதம் சோற்றானிக்கரையில் வாழும் அன்னையை வணங்குவோம். அம்பே நாராயணா தேவி நாராயணா லக்ஷ்மி நாராயணா பத்ரே நாராயணா. தியானம் செய்யும் பக்தனுக்கு ஞான பாலை ஊட்டிடும் சோற்றானிக்கரையில் வாழும் அன்னையை வணங்குவோம். அம்பே நாராயணா தேவி நாராயணா லக்ஷ்மி நாராயணா பத்ரே நாராயணா. பாவம் போக்கும் புண்ணிய தேவி பாதம் பற்ற புண்ணியமே சோற்றானிக்கரையில் வாழும் அன்னையை வணங்குவோம். அம்பே நாராயணா தேவி நாராயணா லக்ஷ்மி நாராயணா பத்ரே நாராயணா. சக்தி அருள முக்தி அருள சக்தி அவளை காரணம் சோற்றானிக்கரையில் வாழும் அன்னையை வணங்குவோம். அம்பே நாராயணா தேவி நாராயணா லக்ஷ்மி நாராயணா பத்ரே நாராயணா. மின்னும் சூலம் கையில் தவழ மூன்று லோகமாழ்பவள் சோற்றானிக்கரையில் வாழும் அன்னையை வணங்குவோம். அம்பே நாராயணா தேவி நாராயணா லக்ஷ்மி நாராயணா பத்ரே நாராயணா. மாசி மாதம் ரோகிணி நாள் கொடியேற்றம் காண்பவள் சோற்றானிக்கரையில் வாழும் அன்னையை வணங்குவோம். அம்பே நாராயணா தேவி நாராயணா லக்ஷ்மி நாராயணா பத்ரே நாராயணா. ஜாதி பேதம் நீக்கி மண்ணில் தரிசனமும் தருபவள் சோற்றானிக்கரையில் வாழும் அன்னையை வணங்குவோம். அம்பே நாராயணா தேவி நாராயணா லக்ஷ்மி நாராயணா பத்ரே நாராயணா. உற்சவ நாள் 9லும் ஆராதனை பெறுபவள் சோற்றானிக்கரையில் வாழும் அன்னையை வணங்குவோம். அம்பே நாராயணா தேவி நாராயணா லக்ஷ்மி நாராயணா பத்ரே நாராயணா. உத்திர நாள் ஒன்று கூடி கொடியிறக்க வருபவள் சோற்றானிக்கரையில் வாழும் அன்னையை வணங்குவோம். அம்பே நாராயணா தேவி நாராயணா லக்ஷ்மி நாராயணா பத்ரே நாராயணா. தேவி அவள் நேரில் தினம் காட்சி தரும் திருவிழா சோற்றானிக்கரையில் வாழும் அன்னையை வணங்குவோம். அம்பே நாராயணா தேவி நாராயணா லக்ஷ்மி நாராயணா பத்ரே நாராயணா. தேவலோகம் திவ்யமாக போற்றி வரும் ஒரு விழா சோற்றானிக்கரையில் வாழும் அன்னையை வணங்குவோம். அம்பே நாராயணா தேவி நாராயணா லக்ஷ்மி நாராயணா பத்ரே நாராயணா. குற்றமின்றி நித்திய பூஜை செய்து செய்து பக்தர்கள் சோற்றானிக்கரையில் வாழும் அன்னையை வணங்குவோம். அம்பே நாராயணா தேவி நாராயணா லக்ஷ்மி நாராயணா பத்ரே நாராயணா. சத்தமிட்டு பஜனை பாடி சந்நிதிக்கு வந்து நம் சோற்றானிக்கரையில் வாழும் அன்னையை வணங்குவோம். அம்பே நாராயணா தேவி நாராயணா லக்ஷ்மி நாராயணா பத்ரே நாராயணா. மஞ்சளாடை அணிந்து மக்கள் மனதில் குடிகொண்ட நம் சோற்றானிக்கரையில் வாழும் அன்னையை வணங்குவோம். அம்பே நாராயணா தேவி நாராயணா லக்ஷ்மி நாராயணா பத்ரே நாராயணா.
திருக்காவில் குருதி அர்ச்சனை கண்டு மனம் மகிழ்ந்து சோற்றானிக்கரையில் வாழும் அன்னையை வணங்குவோம். அம்பே நாராயணா தேவி நாராயணா லக்ஷ்மி நாராயணா பத்ரே நாராயணா. செய்த பாவம் யாவும் அகல கீழ்காவினை நெருங்கினம் சோற்றானிக்கரையில் வாழும் அன்னையை வணங்குவோம். அம்பே நாராயணா தேவி நாராயணா லக்ஷ்மி நாராயணா பத்ரே நாராயணா. பாவம் சாபம் யாவும் தீரும் நாமம் சொல்லும் போதிலே சோற்றானிக்கரையில் வாழும் அன்னையை வணங்குவோம். அம்பே நாராயணா தேவி நாராயணா லக்ஷ்மி நாராயணா பத்ரே நாராயணா. மண்ணில் ஜென்மம் 7 வேண்டும் உன்னை மீண்டும் காணவே சோற்றானிக்கரையில் வாழும் அன்னையை வணங்குவோம். அம்பே நாராயணா தேவி நாராயணா லக்ஷ்மி நாராயணா பத்ரே நாராயணா. கங்கையோடு கங்கையாய் நீராடி இங்கு வருபவள் சோற்றானிக்கரையில் வாழும் அன்னையை வணங்குவோம். அம்பே நாராயணா தேவி நாராயணா லக்ஷ்மி நாராயணா பத்ரே நாராயணா. மங்கையோடு மங்கையாய் மகிழ்ந்து வரும் திருமகள் சோற்றானிக்கரையில் வாழும் அன்னையை வணங்குவோம். அம்பே நாராயணா தேவி நாராயணா லக்ஷ்மி நாராயணா பத்ரே நாராயணா. நெய் விளக்கு ஒளியில் மின்னி நேர்ந்த குறை களைபவள் சோற்றானிக்கரையில் வாழும் அன்னையை வணங்குவோம். அம்பே நாராயணா தேவி நாராயணா லக்ஷ்மி நாராயணா பத்ரே நாராயணா. கையில் சூலம் தான் எடுத்து வையமானும் பூமகள் சோற்றானிக்கரையில் வாழும் அன்னையை வணங்குவோம். அம்பே நாராயணா தேவி நாராயணா லக்ஷ்மி நாராயணா பத்ரே நாராயணா. கல்வி கண்ணை அவள் திறந்து கவிதை சொல்லும் கலைமகள் சோற்றானிக்கரையில் வாழும் அன்னையை வணங்குவோம். அம்பே நாராயணா தேவி நாராயணா லக்ஷ்மி நாராயணா பத்ரே நாராயணா. ஆதி அந்தமான சக்தி தேவிதானே ஈஸ்வரி சோற்றானிக்கரையில் வாழும் அன்னையை வணங்குவோம். அம்பே நாராயணா தேவி நாராயணா லக்ஷ்மி நாராயணா பத்ரே நாராயணா. அம்மே 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 நாராயணா தேவி நாராயணா லக்ஷ்மி நாராயணா பத்ரே நாராயணா. சோற்றானிக்கரை அன்னை ஜெகதாம்பிகையே ஆதிபராசக்தி கைதொழுதோ ஆதியும் ஜோதியும் தேவினியே வாழ்விலா
ஆரோக்கியம் நீ தந்தருள்வாயே. சோற்றானிக்கரை அன்னை ஜெகதாம்பிகையே, ஆதிபராசக்தி கைதொழுதோ. ஆதியும் ஜோதியும் தேவியே, வாழ்வில் ஆரோக்கியம் நீ தந்தருள்வாயே. பார்வதி தேவி ஸ்ரீ பத்ரகாளி சோற்றானிக்கரையிலே அவதரித்து ஆதிபராசக்தி சத்தியமாய் அகிலம் காத்திட வந்ததாயே. சோற்றானிக்கரை அன்னை ஜெகதாம்பிகையே, ஆதிபராசக்தி கைதொழுதோ. ஆதியும் ஜோதியும் தேவியே, வாழ்வில் ஆரோக்கியம் நீ தந்தருள்வாயே. சோற்றானிக்கரையிலே பரமேஸ்வரி முப்பாரிலும் வாழும் மூகாம்பிகையே. 30 தேவர்களுக்கும் அத்வைத மூர்த்தியாம் அன்னையல்லோ. சோற்றானிக்கரை அன்னை ஜெகதாம்பிகையே, ஆதிபராசக்தி கைதொழுதோ. ஆதியும் ஜோதியும் தேவியே, வாழ்வில் ஆரோக்கியம் நீ தந்தருள்வாயே. புலித்தோல் போர்த்திய சிவசக்தியாய் பிரம்மாவின் துணை கொண்ட சரஸ்வதியாய் உலகினில் நன்மைக்கே அவதரித்து வருவோர்க்கு மங்களம் தந்தருள்வாயே. சோற்றானிக்கரை அன்னை ஜெகதாம்பிகையே, ஆதிபராசக்தி கைதொழுதோ. ஆதியும் ஜோதியும் தேவியே, வாழ்வில் ஆரோக்கியம் நீ தந்தருள்வாயே. பரசுராமர் விட்ட கோடரியால் கேரளம் என்றதொரு நாட்டினிலே அவதார ரூபமாய் அம்பிகையே ராமர் துதித்திட்ட ஸ்ரீதேவியே. சோற்றானிக்கரை அன்னை ஜெகதாம்பிகையே, ஆதிபராசக்தி கைதொழுதோ. ஆதியும் ஜோதியும் தேவியே, வாழ்வில் ஆரோக்கியம் நீ தந்தருள்வாயே. ஆதரவற்றோரை ஆதரிப்பாய், சத்தியம் மறைந்தாலே நீ வெறுப்பாய். அகிலாண்ட பிரம்மத்தை காப்பவளே ஆசீர்வதிக்கணும் பக்தர்களை. சோற்றானிக்கரை அன்னை ஜெகதாம்பிகையே, ஆதிபராசக்தி கைதொழுதோ. ஆதியும் ஜோதியும் தேவியே, வாழ்வில் ஆரோக்கியம் நீ தந்தருள்வாயே. கேரள தேசத்தின் இதயம் நீ, பாரத மாதானி அம்பிகையே. சங்கடமெல்லாம் அகற்றிடுவாய், சந்ததி காத்திடும் சத்தியத்தாய். சோற்றானிக்கரை
சோற்றானிக்கரை அன்னை ஜெகதாம்பிகையே ஆதிபராசக்தி கைதொழுதோ ஆதியும் ஜோதியும் தேவினியே வாழ்வில் ஆரோக்கியம் நீ தந்தருள்வாயே அத்வைதவாதியாம் ஸ்ரீசங்கரன் அன்றொரு நாளிலே தவம் புரிய தரிசனம் நல்கிய சரஸ்வதியே சோற்றானிக்கரையினில் குடியமர்ந்தார் சோற்றானிக்கரை அன்னை ஜெகதாம்பிகையே ஆதிபராசக்தி கைதொழுதோ ஆதியும் ஜோதியும் தேவினியே வாழ்வில் ஆரோக்கியம் நீ தந்தருள்வாயே தேவி நிபந்தனை ஒன்று வைத்தாள் பின் திரும்பாமல் வருகவென்று பின் திரும்பி நீ பார்த்து விட்டால் நான் திரும்புவேன் என்றுரைத்தாள் சோற்றானிக்கரை அன்னை ஜெகதாம்பிகையே ஆதிபராசக்தி கைதொழுதோ ஆதியும் ஜோதியும் தேவினியே வாழ்வில் ஆரோக்கியம் நீ தந்தருள்வாயே சங்கரனோ வெகு தூரம் வர சத்தமில்லை அவன் வந்த வழி ஐயமுடன் அவன் பார்க்கையிலே பொற்சிலையானாள் அம்பிகையே சோற்றானிக்கரை அன்னை ஜெகதாம்பிகையே ஆதிபராசக்தி கைதொழுதோ ஆதியும் ஜோதியும் தேவினியே வாழ்வில் ஆரோக்கியம் நீ தந்தருள்வாயே பக்தியுடன் அன்னை வாசல் வந்து பாடிடுவோம் உமை பாதம் தொட்டு அம்மே நாராயணா நாமம் சொல்ல தீமையகன்றிடும் உண்மை இது சோற்றானிக்கரை அன்னை ஜெகதாம்பிகையே ஆதிபராசக்தி கைதொழுதோ ஆதியும் ஜோதியும் தேவினியே வாழ்வில் ஆரோக்கியம் நீ தந்தருள்வாயே காலையிலே அன்னை சரஸ்வதியா மத்தியமானாலே பத்ரகாளி மாலை நேரம் ஸ்ரீ துர்காதேவி மாறி மாறி தினம் காட்சி தந்தாள் சோற்றானிக்கரை அன்னை ஜெகதாம்பிகையே ஆதிபராசக்தி கைதொழுதோ ஆதியும் ஜோதியும் தேவினியே வாழ்வில் ஆரோக்கியம் நீ தந்தருள்வாயே மங்களமே தரும் தேவியம்மா மங்கையரின் குலம் காக்குமம்மா மகம் தொழுதிடும் வேளையிலே மனம் முடித்து மனம் மகிழ வைப்பாள் சோற்றானிக்கரை அன்னை ஜெகதாம்பிகையே ஆதிபராசக்தி
வைப்பாள், நன்மை செய்து நம்மை காத்தருள்வாள். செல்வமெல்லாம் அவள் தந்தருள்வாள், க்ஷேமமுடன் நம்மை வாழ வைப்பாள். சித்தமுடன் பய பக்தியுடன் வண்ணமுடன் மலர் மாலை கட்டி ஈரப்பட்டு அதை மெய்யுடுத்த ஈகையுடன் நம்மை ஏந்திடுவாள். நெத்தியிடும் அந்த குங்குமத்தில் நித்தமிங்கு வந்து சங்கமிப்பாள். சுத்தி வரும் சிவ பக்தருக்கு புத்தி புகழ் சக்தி தந்தருள்வாள். தட்சணையின்றியே யாவருக்கும் தரிசனம் தரும் தாயின் முகம் காணவே இன்பம் கூடி வரும், கீர்த்தனை நெஞ்சில் தானே வரும். சிலிர்க்கும் அன்னை புன்சிரிப்பில் தேன் சுரக்கும் உன் பேர் உச்சரிப்பில் மெய் மறந்தோம் அன்னை நேரில் வர மேகம் போலே வினை கலையுதம்மா. பகவானே, தேவரீர் எங்கு எவ்வுருவில் எப்பெயரில் எவ்வேளையில் விளங்கினாலும் எங்களது பணிவான விண்ணப்பத்தை திருவடியில் இந்த ராக நேரத்தில் சமர்ப்பிக்கின்றோம். வாசிக்க பூமியும் வாசிக்க காற்றும் ஞான சூரிய சந்திர ஒளியும் மனமும் ஆழ்வாயும் வணங்க சென்னியும் தொடும் கரங்களும் உங்களுக்கு ஒப்பற்ற மனித பிரிவு அளித்த பகவானே, ஒப்பற்ற கருணைக்கு நன்றி எறிதலான வழிபாட்டை அன்புடன் இந்த ராக
யாக நேரத்தை சமர்ப்பிக்கின்றோம். இந்த அர்ச்சனை வழிபாட்டில் கலந்து கொள் இயலாதவர் சார்பாகவும் நாங்கள் வணக்கம் செலுத்துகின்றோம். மண்ணுலகில் உமது கருணையினால் மானிட பிறவியை பெற்றுள்ள ஆன்மாக்கள் பலரும் அவரவர் செய்த கர்ம வினையினால் அழல்களை உழல்வதையும் காண மனசு செய்யாமல் இந்த ராகு நேரத்திலேயே ராகு பகவான் பூர்த்தி செய்ய வேண்டி அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். குழந்தைகளுக்கு குறித்த காலங்களில் திருமணம் நடைபெற ராகு பகவான் அருள் செய்ய வேண்டும். குடும்பத்தில் வேலை கிடைக்காமல் இருப்பவர்களுக்கு வேலை கிடைக்க செய்ய ராகு பகவான் கருணை செய்ய வேண்டும். திருமணமாகி குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க ராகு பகவான் உறுதி செய்ய வேண்டும். குழந்தைகள் நன்றாக படித்து நல்ல மார்க் வாங்கி பரீட்சையில் தேர்வு செய்ய ராகு பகவான் அருள் பாலிக்க வேண்டும். மாதா பிதா குரு அதிதி தெய்வங்களினால் குடும்பத்தில் குறைகள் ஏது இருந்தால் அதை நிவர்த்தி செய்ய ராகு பகவான் அருள் செய்ய வேண்டும். மூதாதையர்களினால் தெரிந்தும் தெரியாமலும் செய்த கர்ம வினைகளையும் இந்த ராகு நேரத்திலேயே ராகு பகவான் நலமாக தீர்த்து வைக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சுகினோ பவந்து என்ற வேத வாக்கியத்தின் பொருட்டு நவகிரகங்களில் பலபுரிந்து விளங்கும் ராகு கிரகம். ராகு பகவானுக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இங்கே வந்து 4 to 6 மணி வரைக்கும் ராகால பூஜை நடைபெறும். இந்த ராகால பூஜையில் யாரும் வந்து ராகு பகவானுக்கு அபிஷேகம் பண்ணலாம். இதுக்கு எந்தவித கட்டணமும் நாங்கள் வாங்குறதில்ல. இந்த ராகு பகவான் வந்து நீங்கள் பால் தேனி இளநீ நீங்கள் தான் வந்து அபிஷேகம் பண்ணணும். இங்கே அர்ச்சகர் கிடையாது. நீங்கள் தான் உங்கள் பேர் நட்சத்திரத்தை சொல்லி நீங்கள் தான் அர்ச்சனை பண்ணணும். இதுக்கு நாங்கள் எந்தவித கட்டணமும் கிடையாது. இந்த சுவாமிக்கு பகவதி அம்மன் கருமாரி ராகு பகவான் சுடலமாட சிவன் கோயிலில் அவங்க சிரசில் வந்து சோப்பு கீரை வச்சுருப்போம். ஒரு அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு அதை மாற்றப்பட்டு அது நல்ல 41 நாள் 41 2-3 கிழமை அமாவாசை பௌர்ணமி கழிஞ்சதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் இலவசமாக நாங்கள் கொடுப்போம். யார்ட்டையும் பணம் வாங்கிறது இல்லை. ஆண்கள் வந்து வலது கையிலையும் பெண்கள் இடது கேட்டினா விபத்து நோய் நொடிகள் இல்லாமல் இருக்கும். இந்த கோயில் என்ன விசேஷம்னா இது அசுரர், இது தேவர். இந்த அசுரர் தேவர் வந்து பால்கடல்ல கடைஞ்சி அமுதத்தை ஐதீகத்தோடு இது போட்டிருக்கு. இந்த ஐதுக்கு போன இது வந்து நவகிரகம் 9 நாகர் இருக்கு. இந்த நவகிரகமும் இங்கே வந்து பட்டிருக்கனாலையும் இங்கே வந்து நீங்கள் எந்த கோயிலையும் நீங்கள் வந்து ஒரு கல்யாணமோ ஒரு குழந்தை பாக்கியத்துக்கோ ஒரு வேலை கிடைக்கணும்னு போனோம்னா அவங்க காசு கேட்பாங்க. நாங்கள் இங்கே காசு கிடையாது. ஆனால் அந்த அர்ச்சகரை என்ன சொல்லணும்னா உங்களுக்கா சித்தி அர்ச்சகர் வந்து கடவுள்கிட்ட வந்து மன்றாடணும். வழங்கிட்டு தான் கடவுள்கிட்ட வந்து மன்றாடும் போது அந்த கடவுள் வந்து உங்களுக்கு என்னன்னு கேட்கும். ஆனால் அர்ச்சகர் அவருடைய சொல்லி குற்றம் இல்லை. அவங்க நிறைய அவங்க பல இதில் இருக்கும். இங்கே அப்படி கிடையாது. நீங்கள் வந்து பால் நீங்கள் தான் விடணும், நீங்கள் தான் தேன் விடணும், நீங்கள் தான் இளநீர் விடணும், நீங்கள் தான் கரும்புச்சாறு விடணும். அப்படி விடும்போது உங்களுடைய செயல் உங்களுடைய எண்ணங்கள் எனக்கு குழந்தை பாய் கிடைக்கட்டும், எனக்கு வேலை கிடைக்கட்டும், என் பிள்ளை கல்யாணம் ஆகிட்டுன்னு சொன்ன உடனே இங்கே வந்து எல்லாம் அவங்களுக்குள்ள ஒன்று உள்ள யந்திரம் இருக்குது. முன்னால யந்திரம், இப்போ வந்து லேப்டாப் வெப்சைட் இருக்கு. உங்களுடைய இது பூரா அங்கே ரெக்கார்ட் ஆயிருது. நீங்க கண்ணீர் விடுது இல்லாம இந்த கண்ணீர் விடும்போது அங்கே என்ன பாங்கிறது அங்கே உடனே ஒரு 4 வாரமோ 5 வாரமோ 7 வாரமோ அதுக்கு தக்கப்படி இருக்கு. கண்ணீர் விட விட அந்த சுவாமி வந்து அந்த அந்த இப்போ வந்து யந்திரம், அந்த யந்திரம் வந்து வேலை செய்யுது. யந்திரம்னு உங்களுக்கு முன்னாடி இப்போ வெப்சைட். உடனே அது கால்குலேட்டர் போய் இந்த அம்மாவுக்கு என்ன கொண்டு அங்கே சுவாமி வந்து அந்த கால்குலேட்டரை இது பண்ணும்போது அதாவது மாதா வாக்கியத்தினுடைய தாற்பரியத்தினால அந்த இந்த யாகம் பண்ணியிருக்கிறோம். அதாவது உலக சேமம், எல்லார் வீட்லையும் நல்லா குழந்தை பிறக்கணும், எல்லார் வீட்லையும் வேலை கிடைக்கணும், எல்லார் வீட்லையும் குழந்தை பாய் கிடைக்கணும், எல்லார் பிள்ளைகளுக்கும் கல்யாணம் ஆகணும். அப்படி ஒரே குறிக்கோளில் இந்த யாகம் பண்ணியிருக்கேன். இந்த யாகம் பண்ணிட்டு நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு தோசை நிவர்த்தி ஆயிருது. உங்களுக்கு அந்த கல்யாணம் ஒன்றும் மட்டும் நான் வந்து என் பிள்ளை வந்து லோக சமயத்து எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லார் வீட்லையும் குழந்தை பாய் கிடைக்கணும், எல்லார் வீட்லையும் கல்யாணம் ஆகணும், எல்லா பிள்ளைகளுக்கும் வேலை கிடைக்கணுங்கிற ஒரே நோக்கத்துல இந்த யாகம் நடத்தி பூஜை பண்ணியிருக்கேன். எல்லாரும் நல்லா